Good morning students. Today now we are discussing about second chapter human reproduction. மனித இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். The last chapter பாத்தீங்கன்னா reproduction in organism பார்த்தோம். இப்ப animalsல பாத்தீங்கன்னா human being. Human reproduction அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்ப various organ system present in our body. Okay. அப்ப each and every organ system in the human body work continuously to maintain homeostasis, keeping the body in good condition அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எதுக்காக? சர்வைவல் ஆஃப் இண்டிவிஜுவல். ஒரு உயிரினங்கள் வாழ்வதற்கு வெரி இம்பார்ட்டன்டாகவும் இருப்பது எது அப்படிங்கிறது நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவரி ஆர்கன் சிஸ்டம்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது கண்டினியூவா. அதனாலதான் நம்ம பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஓகே, தென் இதுல ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர் எசென்சியல் ஃபார் சர்வைவல் ஆஃப் ஸ்பீசிஸ். உயிரினங்கள் வாழ்வதில் மிக முக்கியமாக இருப்பது எதுனா செக்ஸுவல், தட் இஸ் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் ஆர் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ். அப்ப the individual may live for long healthy life without producing offspring. ஒரு இளம் உயிரியை ப்ரொடியூஸ் பண்ணாம ஒரு உயிரினத்தால் வாழ முடியும். ஆனா ரீப்ரொடக்ஷன் இன்விட்டபிள் ஃபார் எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் என்ன ஸ்பீசிஸ். ஓகே, அந்த அழியும் விளிம்பில் இருந்து அந்த உயிரினங்களை காப்பாற்றுவதற்காக எது சார் செயல்படுதுன்னா ரீப்ரொடக்ஷன் தான். ஓகே, தென் வாட் ஆர் தி யூசஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்? ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. மெயின் ஃபங்க்ஷன், main functions of reproduction. Okay, first point. Okay, to produce gametes. Okay, male gamete and female gamete. Male gamete is called sperm, female gamete egg. Understand? Upon the reproductive system can producing gametes, both male and female gamete. Male organ produce male gamete, female organ can producing female gamete. There is a primary sex organ, testis and ovary. Then second, but it can transport and sustain these gametes. To transport and sustain these gametes. அப்ப இங்க இருக்கக்கூடிய gametes டிரான்ஸ்போர்ட் பண்றது யார் அப்படின்னா it is a secondary organ or secondary sexual organs அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னு. ரெண்டு, sustain means retain means தேக்கி வைத்தல். during எப்ப சார் அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் வரை அந்த கேமெட்ஸ் ஸ்டோர் பண்ணி ரிட்டைன் பண்ணி வைப்பது யார் அப்படின்னு கேட்டா அக்சஸரி ஆர்கன் ஆர் செகண்டரி செக்ஸுவல் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். இது பிரைமரி ஆர்கனுடைய வேலை, இது செகண்டரி ஆர்கனுடைய வேலை. அப்ப காமனா ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, தென் nurture the developing offspring. Nurture the developing offsprings. Okay, offspring means young one. Okay pa. அப்ப young one develop ஆவதற்கு there is a nurture, there is a nourishment. அப்ப nourishment கொடுப்பது எது சார் அப்படின்னு கேட்டா என்ன அங்க இருக்கக்கூடிய reproductive system. That is a accessory reproductive system அப்படின்னு சொல்லுவோம். Then finally it can producing hormone. That is a male hormone and female hormone. Male hormone androgen, female hormone estrogen, progesterone, then relaxin. Relaxin is a female hormone only producing after pregnancy. Pregnancy அப்புறம் வரக்கூடிய செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன் யாரா ரிலாக்சின். அண்டர்ஸ்டாண்ட்? Okay, what are the main functions of reproduction? First function,
to produce gametes, male and female gametes. Male gametes sperm, female gamete egg. Second point, to transport and sustain these gametes. இந்த gametes transport பண்ணுவது நிறுத்தி வைப்பது எல்லாம் reproductive system உடைய வேலை. Then third point, to nurture the developing embryo or developing offspring. உயிரினங்கள் வளர்வதற்கு உணவூட்டத்தை அளிப்பது யாருன்னா reproductive system. Fourth thought, to get producing hormone. There is a male hormone androgen, female hormone estrogen, progesterone. Then relaxing. Understand? Pure side. சரிப்பா. Then what are the headings can discussing for this chapter? இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன ஹெட்டிங் பார்க்க போறோம்? ஒரு அவுட்லைன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்கிலீஷ்ல ஸ்னாப்சிஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் போடுவலையா, பட் அதே மாதிரி இங்க சாப்டர் அவுட்லைன் இங்க என்னென்ன சார் பார்க்க போறோம்? ஓகே, ஃபர்ஸ்ட் both male and female reproductive system outline. Male and female reproductive system. Okay, then second one is called gametogenesis. Okay, first both male and female reproductive system, second gametogenesis, then menstrual cycle, மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, there are 4 phases can involved in the human being, menstrual cycle அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்னு இருக்கு. Then next fertilization and implantation. The fusion of male and female gamete is called zygote. The process is called fertilization and the implantation. The fertilized egg implanted to the uterus. கருவுற்ற முட்டையை கர்ப்ப பையில வைக்கக்கூடிய ஒரு process implantation அப்படினு சொல்லுவோம். Then maintenance of pregnancy. Maintenance of pregnancy அப்படினு சொல்லுவாங்க. Then parturition, embryo development. Then parturition and lactation. Understand that sir? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. இதுல பாத்தீங்க அப்படினா what are the headings to discussing for this chapter அப்படினா first both male and female reproductive system. முதல். Second gametogenesis, formation of gametes, male gamete and female gamete. There is spermatogenesis, oogenesis. Then menstrual cycle, மாதவிடாய் சுழற்சி அப்படினு சொல்லுவோம். Then fertilization, the fusion of male and female gamete is called zygote. In the process fertilization. Then implantation, fertilized egg implanted to the uterus, mother's uterus, கர்ப்ப பையில வைக்கக்கூடிய ஒரு process. Then maintenance of pregnancy, pregnancy period maintenance. Then embryo development, egg development அப்படினு சொல்லுவோம். Then parturition, delivery அப்படினு சொல்லுவாங்க. Then lactation, milk secreting or milk producing periods அப்படினு சொல்லுவோம். Okay, thank you.